ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ரூ ஏஸ் vlogs. இன்னைக்கு vlogல நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா கேரளா ஸ்பெஷலான உப்பிலிட்டு. அந்த ஃபுட்டு செய்கிறது சிம்பிளான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு பைனாப்பிள், ஒரு காய் மாங்காய். உப்பிலிட்டுனா ஒன்றும் இல்லை, உப்புல ஊற வச்சுன்னு அர்த்தம். அது பேர் தான் மலையாளத்தில் உப்பிலிட்டுன்றாங்க. வாங்க அந்த உப்பிலிட்டு உப்புல ஊற வச்சு தண்ணி அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பைனாப்பிள் மாங்காய் வச்சு பார்க்கலாம். ஆறு மணி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனாக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் வரத்து இங்கே நம்பிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, நம்ம இப்போ அந்த உப்பிலிட் பண்ணுறதுக்காக பைனாப்பிளில் மாங்காவை கழுவி வச்சுக்கணும். இப்போ அந்த பைனாப்பிள் மாங்காவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைனாப்பிளை மெலிஸாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பைனாப்பிளை நல்லா ரவுண்டாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாட்டிலில் போட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாங்காவை கட் பண்ணிக்கலாம். மாங்காவை அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மாங்காவை பைனாப்பிள் மாதிரியே. பாருங்கள், உங்களுக்கு மாங்காய் என்ன மாதிரி ஷேப் பண்ணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் வேணுமா ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி லாங்கு போட்டால் கூட லாங்கு போட்டுக்கலாம். எல்லாமே உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் மெலிஸாக போடுங்க, ரொம்ப மோட்டாக போடாதுங்க. பாருங்க, இப்போ நம்ம மாங்காவை தேவையான ஷேப்புக்கு நம்ம அறுத்துக்கணும். நீங்கள் ரவுண்டானா ரவுண்டாக அறுத்துக்கலாம், லாங்னா லாங்காக அறுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ ஷேப்பில் நீங்கள் அறுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ வாங்க மாங்காவே பைனாப்பிள் நல்லா கழுவி நல்லா போயிட்டு பாருங்கள், நம்ம மாங்காவையோ பைனாப்பிளையோ நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு சைடில் வைக்கலாம். அதுக்கு ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா சீவிட்டு துண்டாக அறுத்துக்கோங்க. பாருங்க, இஞ்சியும் நம்ம நல்லா துண்டாக சீவி எடுத்துக்கணும் வச்சு. ரொம்ப சின்ன பீஸ் பண்ணோன்னா இவ்வளோ பெருசு இருந்தால் போடும். நான் காட்டுற சைஸ் மாதிரி இத்தை வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா குண்டா ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோன்னு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஜார் எடுத்துக்கின்னு இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்புறம் பாருங்க, நம்ம எல்லாமே பாட்டில் போட்டாச்சு. பைனாப்பிள், மாங்காய், இஞ்சி, மிளகா எல்லாம் போட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, எல்லாம் போட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் காடி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றின பிறகு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கல் உப்பு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கல் உப்பு போட்டு சும்மா ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி. நீங்கள் உப்பு மேலே தண்ணி ஊற்ற அப்படியே கரையும். அது இப்படி கரையிலனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு உப்பு இப்போ தள்ளிக்கோங்க. உள்ள உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கின்னு
இந்த பாட்டில் ஃபுல்லாக பழங்கள்லாம் முங்குற மட்டும் தண்ணி ஊற்றணும் நம்ம. அந்த வெயிட்டுக்கு தண்ணி மேலே வரும். முங்கிச்சு நினைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக குத்தி கொடுங்க இப்படி. நான் பண்ணுற மாதிரி லைட்டாக கலாரி குத்தி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆகும், ஃப்ளேவராக கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியுது உங்களுக்கு தண்ணி நல்லா முங்கிச்சு ஃபுல்லாக. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதை மூடி போட்டு நல்லா குடிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்படி, கீழே மேலேயோ சைட்லேயோ. குளிக்க பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்குது. தண்ணி நம்மளுக்கு இவ்வளோ ஃபுல்லாக மூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ கேரளா ஸ்பெஷலான உப்பு லிட்டு தண்ணியில் ஊற வச்சா மாங்காய் பைனாப்பிள் நம்ம பாஷையில் ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் 2 நாள் விட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணால் ஒன்றும் ருசி இருக்காது. ஒரு 2 நாள் விட்டு ஓப்பன் பண்ணால் தான் இதோட ஃப்ளேவரு எல்லாம் இறங்கி அந்த தண்ணியோட பைனாப்பிள், மாங்காய், இஞ்சி, மிளகா, உப்பு, அந்த வினிகர் எல்லாம் கலந்து அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 2 நாள் அப்படியே ஊறணும். 2 நாள் ஊட்டு பிறகு அதுக்கப்புறமா திரும்ப இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன். அப்படியே கண்டினியூஷன் ஆகும் இது. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி சாப்பிட்டு கூட காட்டுறேன். இது டேஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் 2 நாளில், நீங்கள் பாருங்கள். 2 days later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் உப்பு லிட்டு எப்படி செய்யறதுன்னு காமிச்சேன். பாட்டில் ஊற வச்சிருக்கேன். ஆயிடுச்சு ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். இதோட டேஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். வாங்க வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வாசனை வேற மாதிரி சூப்பராகுது. இது கொஞ்சம் கலாரிங்களா பாருங்க. மாங்காய்லாம் நல்லா ஊறிக்கிடு தெரிஞ்சு பாருங்க உங்களுக்கு. அப்படியே மாங்காய், பைனாப்பிள் கலாரும் அப்படியே வாய் ஊறுது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பீஸ் பைனாப்பிள், ஒரு பீஸ் மாங்காய், கொஞ்சம் தண்ணி, பச்சை மிளகா ஊற்றிக்கின்னு எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, நம்ம சேர்ந்த கேரளா ஸ்பெஷல் உப்பு லிட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு என்னென்னா எப்படி பண்ணணுன்னு எல்லாம் காமிச்சுக்கிறேன். இது 2-3 டேஸ் ஊற வைக்கணும். ஊறினா தான் நல்லா வரும். இப்போ ஊறிக்கிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு, சில்லி பவுடர் தொட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மாங்காய் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃபுல் பாட்டில் காலி, நானே காலி பண்ணிடுவேன். இப்போ பைனாப்பிள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த ஃபீலை நீங்கள் அனுபவிங்க. சொன்னால் புரியாது, சாப்பிட்டா தான் தெரியும் இந்த ருசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விட்டு சாப்பிட்றேன்ட்டு பேஜரப்படாதீங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டை சேர்ந்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் வச்சுருங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமைட்டுங்க. வீடியோ மாதிரி சேர்ந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.